யூடியூப் நேயர்களுக்கு கதை டெய்லர் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு 50 இன்ச் மார்பு சுற்றுல உள்ள ஒருத்தவங்களுக்கு ஜாக்கெட் வெட்ட போறோம். லைனிங் துணி போட்டு நம்ம தைக்க போறோம். அதை எப்படி வெட்டுறது அப்படின்றத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ போவோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு லைனிங் துணியுமே நம்ம ஜாக்கெட்டுக்கு தான் வைக்க போறோம். இந்த பாருங்களேன், பார்டர் ப்ளூ கலர் வருது. அதனால நம்ம 1/2 மீட்டர் ப்ளூ கலர் நம்ம லைனிங் துணி வாங்கியிருக்கோம். சிகப்பு 1 மீட்டர் வாங்கியிருக்கோம். பாடி கலர் சிகப்பு கலர், அதனால வாங்கியிருக்கோம். இப்போ 50 இன்ச்சு மார்பு சுற்றுல உள்ள ஒருத்தவங்களுக்கு சேலை நமக்கு 6, 10 இப்படி வருதுன்னா நம்ம சட்டை வெட்டிட்டோம்னா 90 பாயிண்ட்டுக்கு நம்ம சட்டை வெட்டுறோம். சட்டை வெட்டினதுக்கப்புறம் சேலை அவங்களுக்கு கம்மியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்வீட் சுற்றுல கூட இருக்கனால கம்மியாயிரும். அதனால நம்ம உள் துணி கொடுத்து அடிக்கிறதுக்காக அது தனியாக துணி வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம முதல் வெட்ட போகிறது கை தான். கை ப்ளூ கலர் துணியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு மொத்தத்துக்கு லைனிங் துணி எவ்வளோ தேவைப்படும், இத்தனை இன்ச்சு மார்பு சுற்றளவு 50 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ லைனிங் துணி தேவைப்படும் அப்படின்னா 1.5 மீட்டர் லைனிங் துணி நம்ம போட்டோம்னா தான் கரெக்டாக வரும். இப்போ அதனால தான் நம்ம லைனிங்கில் 1/2 மீட்ரு கைக்காகவும் பாடிக்காக 1 மீட்டரும் வாங்கியிருக்கோம். இப்போ அளவு பார்த்துருவோம். இது அவங்க உடம்பு அளவு நம்ம எடுத்தது, நேரடியாக நம்ம அளவு எடுத்தோம் பாருங்க, அந்த அளவு. இப்போ உயரம் அவங்களுக்கு 17.5 வந்திருக்கு. கீழே நம்ம தையலுக்கு விடுவோம் பாருங்க. மேலே ஷோல்டரில் நம்ம 1/2 இன்ச்சு விட்டே தான் மேலே வச்சே தான் நான் எடுத்திருக்கேன். அதனால கீழே மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்து 18 இன்ச்சு வருது. மார்பு சுற்றளவு 50 இன்ச்சு இது நடு மார்பு சுற்றளவு. இது அக்கிள் கிட்ட இருக்கும் பாருங்க, அந்த இடத்துக்கிட்ட வச்சு எடுக்கிறது 48 இன்ச்சு இருக்கு. இப்போ 2 மார்புமே நம்ம எடுத்துக்கிறணும். எது பெரிய அளவோ அந்த அளவை தான் நம்ம அங்கே மார்க் பண்ணணும். இப்போ 50 இன்ச்சை தான் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சு வருது. ஷோல்டர் 18 இன்ச்சு. கை நீளம் 7.75. இதில் நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா 8.25 வரும். கை அகலம் 19. இது அக்கிள் கிட்ட இருக்க அளவு. இந்த 17.5 எந்த இடத்துக்கிட்ட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 7.75 முடிகிற இடத்துக்கிட்ட இருக்கிற அளவு தான் இந்த 17.5. முன்கழுத்து நீளம் 7 இன்ச்சு. பின்கழுத்து நீளம் 11 இன்ச்சு. ஆம்கால் சுற்றளவு 21.5. மார்பிறக்கம் 15.5. மேலே நம்ம ஷோல்டருக்கு விட்டு தான் நம்ம அளவு டேப்பை வச்சு எடுத்திருக்கோம். கீழே மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்குவோம். 16 இன்ச்சு தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம இந்த ஜாக்கெட் வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறதுன்னு பாருங்க. கை லைனிங்கை பாருங்க, இது 1/2 மீட்டர் இருக்கு. இது 1/2 மீட்டர் அப்படியே பாதியா மடிச்சிருங்க. மேலே மடிப்பு இருக்க மாதிரி, நம்ம பக்கத்தில் இருக்க அளவு மடிப்பு இருக்க மாதிரியும், இங்கே ஆப்போசிட் சைடு கட்டிங் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்டரை பாருங்க. இந்த ப்ளூ கலர் பார்டரில் இந்த இடத்துல சின்ன பார்டராகவும் வருது. இங்கே வர்றப்ப பெரிய பார்டரா இருக்கு பாருங்க, 1 இன்ச்சு கூட போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை இன்ச்சுக்கு நமக்கு இங்கே குறைக்கணுமோ அந்த அளவை நம்ம மதியவும் வெட்டி விட்டுறலாம். அங்கே 8.5 இன்ச்சு இந்த பார்டர் வந்திருக்குன்னா, இப்போ இந்த பார்டரை பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு. 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சுன்னா அப்போ 1.5 இன்ச்சு உங்களுக்கு கூட இருக்கு. இப்போ 1.5 இன்ச்சு அளவுக்குள்ளதான் நம்ம வெட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி 4ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சை வெட்டி எடுத்துருவோம். ஏன்னா கை ரெண்டுக்கும் சமமாக வரணும். பார்டரோட அளவு கரெக்டாக வரணும். நம்ம வெட்டிட்டோம். இப்போ லைனிங்கை முதல் வச்சுக்கோங்க. மேலே மடிப்பு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, 2ஆ மடிச்சிருக்கேன். சட்டை துணியை 2ஆ மடிச்சு விட்டுருக்கேன். மடிச்சு விட்டுட்டு இந்த பார்டரை நமக்கு எவ்வளவு அகலத்துக்கு வேணுமோ கையோட அகலம் அந்த அளவுக்கு முதல் மடிச்சுக்குவோம். இப்போ கையின் அகலம் 19 வந்திருக்கு பாருங்க. கையின் அகலம் 19 இன்ச்சு இருக்கு பாருங்க. இந்த அளவை தான் நம்ம பார்க்க போறோம் முதல். இப்போ இந்த 19 பாதி ஆக்கணும்னா உங்களுக்கு 9.5 வரும். 9.5 இன்ச்சோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 9.75 வரும்.
இப்போ 9:45க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கரலாம் மேலே. இப்போ 9:45க்கு மார்க் பண்ணிட்டேன். கீழே தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு இந்த இடத்துட்ட தையலுக்கு விட்டுக்கோங்க. கை நீளம் பாருங்க 7:45 வருது பாருங்க. இந்த 7:45 இங்கே மார்க் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துட்ட வந்து 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துட்ட வந்து குடைவுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வளைவு போட்டுருவோம். இப்போ இந்த வளைவு போட்ட உடனேயும் ஆம்கோல் சுற்றளவு இந்த இடத்துட்ட வந்துருக்கா, கரெக்டான அளவுக்கு வந்துருச்சா அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து 21.5. இப்போ இந்த 21.5 பாதி ஆக்கணும்னா இப்போ 21.5 பாதியா அப்படி டேப் வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க 10:45 வருது பாருங்க. 10:45 வந்திருக்கு பாருங்க. 10:45 வருது பாருங்க. இந்த 10:45 தான் இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரணும். இங்க இருந்து இப்படி வச்சுக்கோங்க டேப்பை. கரெக்டாக வருது பாருங்க. 10:45 இந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ நம்ம வெட்டிடுவோம். வெட்டுறதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் உடை துணியும் சேர்த்து பின் பண்ணிக்கிறணும். 2 இடத்துல இப்படி பின் பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலேயும் கீழேயும் பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. கை மேல் பகுதியிலையும் கட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு தையல் கூட்டிருக்கோம் பாருங்க. இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, வெட்டுற வேலை. இப்போ பாடி எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைனிங் இது மாதிரி விரிச்சுக்கோங்க. கட்டிங் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு மடிப்பு இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங்லையும் உடை துணியிலையும் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கட்டிங் எல்லாம் இந்த சைடா அதுக்கு எதிர் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து சம்மா வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ குறிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க உயரம் வந்து 18 வந்திருக்கு பாருங்க. இது 1/2 இன்ச்சு தையலோட சேர்த்து 18. இந்த 18 இன்ச்சு இங்கே மொதல் வைங்க. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 50 இன்ச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த 50 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம். பண்ணோம்னா உங்களுக்கு 12.5 வரும். இப்போ 12.5னா 12.5லேருந்து 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்துக்குவோம். 12.5 அப்போ 14.5 வரும் உங்களுக்கு. 2 இன்ச்சு சேர்க்குறப்ப 14.5 வருது. இப்போ இந்த 14.5 அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. 14.5 வச்சுருக்கேன். பாருங்க 14.5க்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி குறிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நமக்கு. லைனிங் துணி இருக்குது, உடை துணி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ ஷோல்டர் அளவு எடுப்போம். ஷோல்டர் வந்து 18 வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த 18 வந்து பாதி ஆக்கிருங்க. இந்த 18 பாதி ஆக்கணும்னா 9 வரும். இப்போ 9ல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 9 இன்ச்சு வந்துச்சுன்னா அதை வந்து அதுலேருந்து 2 இன்ச்சு குறைச்சிக்கோங்கன்னு இருக்கேன். அப்போ 9 இன்ச்சுன்னா அப்போ 2 இன்ச்சு குறைச்சி 7 இன்ச்சு. 50 இன்ச்சு மார்பு சுற்றளவு வந்துச்சுன்னா கழுத்தி நகலை வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ பின்கழுத்தோட நீளம் வந்து 11 இன்ச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த 11 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருந்து வச்சு 11 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு வட்டக்கழுத்து போட்டாச்சு. இப்போ இந்த ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் இறக்கத்தை எடுத்துருவோம். ஷோல்டர் 7 இன்ச்சு வந்துச்சுன்னா ஆம்கோல் இறக்கமும் 7 இன்ச்சு தான் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே மார்பு அளவு எடுப்போம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம மார்பு அளவு எடுக்கணும். ஆம்கோல் கோட்டில் நம்ம குறிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த மார்பு குறிக்கணும்னா இந்த 48 இன்ச்சு வந்துச்சு பாருங்க. இந்த 48 இன்ச்சு தான் நம்ம இங்கே குறிக்க போகிறோம். இப்போ 48 4ஆல் டிவைட் பண்ணிருங்க. பண்ணிட்டா உங்களுக்கு 12 இன்ச்சு வரும்.
அந்த 12 இன்ச்சு அப்படியே குறிச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நமக்கு கழுத்தோட நீளத்தை பாருங்க, கழுத்தோட நீளம் 11 இன்ச்சு வந்துருச்சு பாருங்க. இந்த 11 இன்ச்சு இப்படி வந்துச்சு. நம்ம ஆம்கோலை காட்டிலும் நல்ல பின்கழுத்து வந்து நல்லா இறக்கமாக வருது அப்படின்னா நீங்கள் இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்காக, நீங்கள் 1/2 இன்ச்சு லூஸ்க்காக வந்து விட வேண்டாம். 11 அந்த நம்ம எவ்வளோ மார்பு சுற்றளவு வந்துச்சோ அந்த அளவு அப்படியே நீங்கள் குறிச்சிருங்க. அப்போ 48 வந்திருக்கு பாருங்க. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சு வரும். அந்த 12 இன்ச்சு அப்படியே குறிச்சிருங்க. இருக்காருங்க 12 இன்ச்சு நான் அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். 1/2 இன்ச்சு நம்ம லூஸ்க்காக விடுவோம் பாருங்க. நான் ஏற்கனவே சட்டைகளில் சொல்லியிருப்பேன், லூஸ்க்காக நான் 1/2 இன்ச்சு விட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சட்டைக்கு மட்டும் நீங்கள் அப்படி விட வேண்டாம். எதனால அப்படின்னா பின்கழுத்து வந்து இறக்கமாக வந்திருக்கு பாருங்க. 11 இன்ச்சு வரைக்கும் வர்றப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் விழுந்துரும். அதனால நமக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே விடுற லூஸ் வந்து தேவைப்படாது. அதனால நம்ம அந்த 12 இன்ச்சு அப்படியே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வளைவு போட்டுருங்க. இப்போ இந்த வளைவு போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே சோல்டரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 21.5 வந்திருக்கு பாருங்க. இந்த 21.5 பாதி ஆக்கிருங்க. பாதி ஆக்கினோம்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 10.75 வரும் பாருங்க. இப்போ ஆம்கோல் சுற்றளவு பார்த்துருவோம். 10.75 வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல 10.75 வந்துருச்சு. இப்போ நம்ம ரவுண்டு வளைஞ்சது கரெக்டான அளவு. இப்போ இதை அப்படியே வெட்டிடுவோம். ஷோல்டர்கிட்டையும் ஒரு பின்னு குத்திக்கோங்க, அப்போ தான் நழுவாமல் இருக்கும். இங்கே சின்னதாக கட்டிங் பண்ணிக்கோங்க. தையல் அடிக்க போகிற இடத்த நீங்கள் கட்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம விட்றோம் பாருங்க. இந்த இடத்தையும் கட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ முன்துண்டு வெட்டிடுவோம். கிராஸ் கட்டிங் போட்டு தான் போட போகிறோம். அதை எப்படி வைக்கிறோன்னு பாருங்க. இப்போ நம்ம இங்கிட்ட இருந்து நம்ம முன்துண்டு போடுறோம்னா இந்த ப்ளூ கலர் வந்து சைடில் வர்ற மாதிரி வருது. அதனால இப்போ நம்ம வந்து இந்த சைட்லேருந்து போட போகிறோம். இப்போ இங்கே போட்டோம்னா உங்களுக்கு இது முன்னாடி தான் இந்த ப்ளூ கலர் வரும். நம்மளோட கிராஸ் பக்கத்தில் முன்னாடி வருது. இது வந்து சைடு போர்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இங்கிட்டு ரெட் கலர் வர்ற மாதிரி பார்த்துக்கறணும். ஏன்னா இது சைடு போர்ஷனு, சைடில் எப்படினாலும் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் தெரிஞ்சிடும். அதனால அந்த சைடு ரெட் கலர் வர்ற மாதிரி போட்டேன். இப்போ அதனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை அப்படியே மார்க் பண்ணிடுவோம். இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு எதுக்காக தள்ளி மார்க் பண்ணுறோன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே டாட் பிடிப்போம் பாருங்க. அதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறோம். இப்போ முன்கழுத்து இந்த இடத்துல இருந்து வரைஞ்சிருவோம். முன்கழுத்து நீளம் வந்து பாருங்க 7 இன்ச்சு வச்சுருக்கோம் பாருங்க. முன்கழுத்து நீளம் 7 இன்ச்சு. இப்போ இந்த 7 இன்ச்சு தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். 7 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டாச்சு. கோடு போட்டு ஒரு வளைவு போட்டுருங்க. வளைவு போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கிராஸ் போட்டுருங்க. இந்த குண்டூசியெல்லாம் கரெக்டான இடத்துட்ட நம்ம எங்கே கட்டிங் இல்லாத இடத்துல நீங்கள் இதை குத்திக்கோங்க. இங்கே கட்டிங் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எடுத்து குண்டூசியை மாற்றிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்தையும் மாற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து மார்பு இறக்கத்தை குறிச்சிருவோம். மார்பு இறக்கம் 16 இருக்கு பாருங்க. இந்த 16 நம்ம இங்கே குறிக்க போகிறோம். குறிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு குறிச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு, இங்கேருந்து 5 இன்ச்சு குறிச்சுக்கோங்க. இந்த 5 இன்ச்சு நமக்கு எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பகுதியை வந்து எப்பயும் நான் மற்ற சட்டைகள்லையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துட்ட வர்ற டாட் நம்ம குறிக்கிற இடம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மார்பு அகலம் இருக்கு பாருங்க. இந்த மார்பு அகலத்தை 3ஆ பிரிச்சுக்கோங்க. இப்போ 3ஆ பிரிக்கிறோம்னா பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 15 இன்ச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த 15 இன்ச்சை நம்ம 3ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா 5 இன்ச்சு வரும். இப்போ அந்த 5 தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம்.
இந்த 5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அது பிறகு இங்கே மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு 50 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம டாட் வந்து இங்கே கிராஸ் குறிக்கிறப்ப உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இங்கிட்டு 2 இன்ச்சு, இங்கிட்டு 2 இன்ச்சு. அப்போ மொத்தத்துக்கு டாட் பிடிக்கிறப்ப 4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துட்டு இந்த இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இங்கிட்ட இருந்து குறிச்சோம் பாருங்க, அந்த 2 இன்ச்சில் இதை வந்து கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு கிராஸ் போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே வந்து குடைவு போடுவோம் பாருங்க. இந்த குடைவு வந்து இந்த இடத்துல இருந்து இங்கேயோட முடிச்சிருங்க. ரொம்ப கீழே இறக்கி கொண்டு போக வேணாம், இந்த இடத்துட்டே முடிச்சிருங்க. இவ்வளோதான் கட்டிங்க முன் துண்டுக்கு. இதை எப்படி வெட்டுறதுன்னு பாருங்க. இப்போ இதை பாருங்களேன், இந்த ப்ளூ கலர் வந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க, இந்த சைடில் விட்டோம்னா நமக்கு வந்து சைட் போர்ஷனில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து தெரிஞ்சிடும். அதனால நம்ம எப்பயுமே கட்டிங் பண்ணுறப்ப பிளான் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நம்ம முன் துண்டு எங்கன்னா நான் கிராஸ் கட்டிங்கில் நம்ம எந்த சைடு வேணாலும் கிராஸ் கட்டிங் நம்ம போடலாம். சோல்டரை இங்கே வச்சும் போடலாம், இங்கே வச்சும் போடலாம், இந்த சைட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சும் போடலாம். நீங்கள் பிளான் பண்ணி இந்த ப்ளூ கலர் வந்து எங்கன்னா நம்ம விடணுமோ அந்த சைடு முன் துண்டில் விட்டோம்னா உங்களுக்கு வந்து வெளியே விகாரமாக தெரியாது. கலர் மாற்றி இருக்கிறது விகாரமாக தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த சைட்லேருந்து இப்போ எடுத்து காட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே பிளான் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு சட்டை வெட்டுறப்ப. இப்போ இதை எப்படி வெட்டுறதுன்னு பாருங்க. இப்போ லைனிங்கில் வெட்டுறப்ப வந்து உங்களுக்கு இப்படி இங்கே திருப்புறீங்க அப்படின்னா லைனிங்கும் சேர்ந்து திரும்புற மாதிரி தான் இருக்கணும். லைனிங் துணியும் அந்த உடை துணியும் சேர்ந்து திரும்பணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நலிவு வராமல் இருக்கும். இல்லைன்னா சேலை துணி தனியாக போயிடும் உங்களுக்கு. அதை திருப்புறப்ப கொஞ்சம் கவனமாக மெதுவாகவே திருப்புங்க, இல்லை அதோட பொசிஷனுக்கு போயே நீங்கள் கட்டிங் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்த வந்து கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இதுலேயும் சென்டர் பார்த்து கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. குண்டூசி அப்புறம் எடுத்துருவோம். இந்த பீஸ் வந்து பட்டிக்காக வச்சுக்கரலாம். கீழ் பட்டி வெட்டுவோம் பாருங்க, அதுக்காக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பட்டிக்காகவும் கிராஸ் பீஸ்க்காகவும் வெட்டி வச்சுக்குவோம். இப்போ பின் துண்டு வெட்டியாச்சு, முன் துண்டு வெட்டிட்டோம், கையும் வெட்டிட்டோம். பட்டி வந்து நம்ம தைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வெட்டுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சேலையில் வந்து உள்முந்தி வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு மேலே வந்து லிங்க்ல வரும், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நேர்களே 50 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு எப்படி வெட்டுறது அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து கட்டிங் பண்ணி காட்டிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை எப்படி தைக்கிறது அப்படின்றத சொல்லித்தரேன். தேங்க்யூ நேர்களே.